அதுல வந்து எவ்வளவு இல்லாஜிக்கலா இருக்கு. நம்ம முதல்ல கேட்கறதுக்கு வந்து டிராமாட்டிக்கா இருக்கு, நல்லா சினிமாட்டிக்கா இருக்கு, நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஆனா வந்து எவ்வளவு நிதர்சனத்துக்கு அப்பாற்பட்டு இருக்குங்கிற நம்ம புரிஞ்சுக்கணும். பல காளைகளை வந்து அடக்கி பாண்டு பண்ணவங்கள முடியாதுலாம் வந்து யாருமே முடியல. ஒரு சின்ன பையன் வந்து அடக்குனானா ஒண்ணு. ரெண்டாவது சின்ன பையன் பாக்கெட்ல கை விட்டு ரொம்ப ஸ்டைலா அப்படி நடந்து வந்தானா. வந்துட்டு அவன் வந்து காளை பக்கத்துல பார்த்தோன்னே பயப்படவே இல்லையாம். பாக்கெட்டுக்குள்ள இருந்து புல்லுக்கட்டை எடுத்து வச்சானா. பாக்கெட்டுக்குள்ள எப்படி புல்லுக்கட்டு வச்சிருப்பான் அப்படின்னு எனக்கு தெரியவே இல்லை. அந்த புல்லுக்கட்டை கொடுத்தோன்னே புல்ல பார்த்தோன்னே இந்த மாடு வந்து சாதாரணமா வந்து சாப்பிட்டு அப்படியே சட்டியா வச்சா. அப்புறம் போய் மேயர் இடத்துல போய் கொண்டு போய் கட்டிட்டாராம். ஏன்னா அந்த மாட்டுக்கு வந்து என்ன தேவை அப்படிங்கிறது, மாடுங்கிறது தமிழக மக்கள், அந்த காளைங்கிற தமிழக மக்கள், தமிழர் தேர்தல் அப்படிங்கிறது என்ன தேவைங்கிற பார்த்து அவர் செய்வார்னு சொன்னாங்க. இந்த மாதிரி வந்து ஒரு இல்லாஜிக்கலா, ஒரு டிராமாட்டிக்கா, ஒரு வந்து ஒரு அந்த சினிமா ரசிகர்களுக்கு மட்டுமே ஏற்கும்படியான எந்த விதமான ஒரு புரிதலும் இல்லாத ஒரு கதையை சொன்னாரு. அது வந்து கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு, வித் நோ லாஜிக்ஸ், வித் நோ ஃபேக்ட்ஸ். ஆனா அது வந்து நடைமுறை சாத்தியமான உண்மைன்னு ஒண்ணு இருக்குல்ல. எப்படி ஒரு குழந்தையால, ஒரு சிறுவனால வந்து ஒரு ஜல்லிக்கட்டு காளையை அடக்க முடியாது அப்படிங்கிற பாக்குறோமோ அது மாதிரிதான்